தாம்பரம் சரௌண்டிங்ல ஒரு லோ பட்ஜெட்ல பிரீமியமான ஒரு பிளாட் தேடிட்டு இருக்கீங்களா? நீங்க வாங்குற பிளாட்டுக்கு மாடலர் கிச்சன், கபோர்டு, ஃபால் சீலிங், ஆர்ஓ வாட்டர், இன்வெர்டர் இது எல்லாமே ஃப்ரீ பண்ணி தரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் இந்த பிளாட் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ பண்ணி தராங்க. இந்த பிளாட்டோட சைஸ் பாத்தீங்கன்னா 2030 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காங்க மக்களே. இதுல மொத்தம் பாத்தீங்கன்னா 6 யூனிட் இருக்குது. 6 யூனிட்ல 2 சேல் சைஸ். வேற பெயிண்டிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கஸ்டமைஸ் பண்ணி டீசென்டான ஸ்டைல்ல லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாவும் இல்லாம சின்னதாவும் இல்லாம ஒரு 4-5 பேர் நிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாத்ரூமை தவிர இது எல்லா ரூம்லயுமே ஃபால் சீலிங் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வாட்டர் மோட்டர் சுவிட்ச் போட்டாங்கன்னா ஆஃப் பண்றதுக்கு மறந்துடுவாங்க, தண்ணி வேஸ்டா போயிட்டு இருக்கும். இந்த இடத்துல அந்த பிரச்சனையே இருக்காது. இதே ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு லெவலுக்கு தண்ணி கீழே இறங்குச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகும். ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும். இந்த பிளாட்டை வந்து நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இவங்களே கேப் அரேஞ்ச் பண்ணி தராங்க. வெல்கம் டு பிளாக் மிரர் வாக். நீங்க எங்க வீடியோ பண்ணிட்டு பாத்தீங்கன்னா முடிச்சூர் பாரதி நகர்னு சொல்லுவாங்க. அங்க இருந்து தான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். தாம்பரம் சரௌண்டிங்ல ஒரு லோ பட்ஜெட்ல பிரீமியமான ஒரு பிளாட் தேடிட்டு இருக்கீங்களா? நீங்க வாங்குற பிளாட்டுக்கு மாடலர் கிச்சன், கபோர்டு, ஃபால் சீலிங், ஆர்ஓ வாட்டர், இன்வெர்டர் இது எல்லாமே ஃப்ரீ பண்ணி தரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இதெல்லாம் இந்த பிளாட் வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ பண்ணி தராங்க. இந்த பிளாட்டை பத்தி ஒரு டீடைலா அப்படியே சொல்லிட்டே வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ எடுக்க நம்மள யாரும் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ அன்னை என்டர்பிரைசஸ் அண்ட் பில்டர். இவங்களோட ஸ்ட்ரைட் கான்டாக்ட் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். இந்த ஃபிளாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த விதமான புரோக்கர் கமிஷனை யாருக்குமே கொடுக்க தேவையில்ல. ஸ்ட்ரைட்டாக அவங்க ஏடிஎம் பேசி நெகோஷியபிளும் பண்ணிக்கலாம். இந்த ஃபிளாட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 2030 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க மக்களே. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 யூனிட் இருக்குது. 6 யூனிட்ல 2 சேல் சைஸ். இப்போ மீதி இருக்கிற 4ல் 1 மாடல் ஹவுஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாடல் ஹவுஸில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, என்ன ப்ரைஸ் கொடுக்குறாங்க, என்ன ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுக்குறாங்க எல்லாமே ஓனாக சொல்கிறேன். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் கேட்டில் ஒரு வுடன் டோரில் போட்டுருக்காங்க. சூப்பராக டிசைனாக இருக்குது. நீங்கள் கார் பார்க்கிங் அப்படியே உள்ளே ஏறி வந்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குது. நல்லா ஸ்பேசியஸான ஒரு கார் பார்க்கிங்காக இருக்குது. இந்த இடத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் வசதியாக இருக்குது. சம்பும் போட்டு வச்சிருக்காங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா செட் பேக் 2 அடிக்கு விட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு வாட்டர் கனெக்ஷன் வச்சிருக்காங்க மக்களே. காரை வந்து வாட்டர் சர்வீஸ் பண்ணோம், இல்லை பைக் வாட்டர் சர்வீஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு டேப் வச்சிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் இபி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, எல்லாருக்குமே செப்பரேட்டா தனித்தனியா வச்சிருக்காங்க. இந்த மாதிரி மொத்தமா வைக்காம தனித்தனியா எல்லாருக்கும் வச்சிருக்காங்க. 6 யூனிட்டுக்குமே தனியா வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் மோட்டர் சுவிட்ச் போட்டாங்கன்னா ஆஃப் பண்றதுக்கு மறந்துடுவாங்க, தண்ணி வேஸ்டா போயிட்டு இருக்கும். இந்த இடத்துல அந்த பிரச்சனையே இருக்காது. இதே ஆட்டோமேட்டிக்கா வந்து ஒரு லெவலுக்கு தண்ணி கீழே இறங்குச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகும். ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இங்கே வச்சிருக்காங்க. அந்த தண்ணி ஃபில் ஆகி கீழே ஊற்றுது, அந்த பிரச்சனையே இருக்காது இதை பொறுத்த வரைக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் லிஃப்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. உள்ள போனோடனே ஒரு டீசென்டான ஸ்டைலில் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் ஒரு 4-5 பேர் நிற்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சைட்லேயே பார்த்தீங்கன்னா படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. கிரானைட் எல்லாம் போட்டு ஸ்டைனஸ் ஸ்டீலில் படிக்கட்டுலாம் போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா 24 ஹவர்ஸ் சிசிடிவி கேமரா சர்வீஸும் வச்சிருக்காங்க. நம்ம மேலே போயிட்டு அந்த 2 BHKல என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். லிஃப்ட்டை திறந்து வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட்டில் வந்து 2 ஃபிளாட் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டில் இருக்குது முடிஞ்சிச்சு, வெஸ்ட்டில் இருக்குது தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன ஒரு மெயின் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து ஃபால் சீலிங் டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க, லைட்டிங்கும் பண்ணியிருக்காங்க பாருங்க, சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி டோர் என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. டீப் வுட்ல வந்து என்ட்ரன்ஸ் டோர் கொடுத்துருக்காங்க. அதை திறந்து உள்ளே போனீங்கன்னா நீங்கள் அப்படியே உள்ளே வந்தோடனே பாருங்க பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியா பார்த்தீங்கன்னா 399 ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க மக்களே. பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் உள்ள என்ட்ரன்ஸ் ஆன டைல்ஸ் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா 2க்கு 4 டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. டிசைன் சூப்பராக இருக்கு. உள்ள வந்தோடனே பாருங்க டிவி கபோர்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. டிவி கபோர்டு ஒட்டா மாதிரியே சாமி பூஜை ரூம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பூஜை ரூம் இங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம், வெளியே எங்கேயும் பக்கத்துலலாம் யூஸ் பண்ண வேண்டாம். ட்ரா கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே கபோர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபினிஷிங் பண்ணி சூப்பராக வச்சிருக்காங்க. இந்த ஆளை ஒட்டினா மாதிரியே பார்த்தீங்கன்னா கிச்சன் கொடுத்துருக்காங்க பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. ஸோ மாடலர் கிச்சன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த வால்பேப்பரு இந்த டிசைன்லாம் வந்து நீங்கள் வந்து மாற்றி எனக்கு வேற மாதிரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதையும் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் பண்ணி வச்சிருக்கிற வீட்டில் மாற்றி கொடுக்க மாட்டாங்க. இன்னும் வந்து ஒரு 3 யூனிட் இருக்குது, அதில் வேணால் பண்ணி கொடுப்பாங்க மக்கள். இதில் எல்லாமே கபோர்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு தேவையான கபோர்டு ஸோ எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆர்ஓ பாருங்க, நான் சொன்னல ஆர்ஓ வந்து ஃப்ரீ பண்ணி தராங்கன்னு சொன்னல, இந்த ஆர்ஓ வந்து ஃப்ரீ பண்ணி தராங்க உங்களுக்கு. ஸோ சிங்க்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க, தண்ணியும் வருதுங்க. எஜாஸ் ஃபேனும் போட்டு வச்சிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் வெளிச்சத்துக்கு பஞ்சமே கிடையாது, வெளிச்சம் சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல மட்டும் கபோர்டு பண்ணாமல் இங்கே ஆப்போசிட்லேயும் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. மேலேயும் கபோர்டு, கீழே வந்து பீரோ மாதிரி கபோர்டு பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கிச்சனில் வைக்கிற பொருளுக்கு இடம் இல்லைன்னு பஞ்சமே கிடையாது, நீங்கள் எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். வீட்டுக்குள்ளேயே வந்து ட்ரிப்பரை வச்சிருக்காங்க. ட்ரிப்பர் ஏதாச்சுன்னா கூட நீங்கள் மாற்றிக்கலாம் டக்குன்னு, ஏதாவது பீஸ் போயிடுச்சு அப்படின்னா கூட. ஸோ இந்த பெயிண்டிங்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த பெயிண்டிங் நீங்கள் கலர் மாற்றணும், இது வந்து வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க, மயில் தோகை மாதிரி சூப்பராக ஒட்டியிருக்காங்க. இதெல்லாம் வந்து
வந்து நீங்கள் வேறு டிசைனில் பண்ணி கொடுக்கணும் எனக்கு, இல்லை வேறு பெயிண்டிங் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. இவங்க பண்ணி கொடுக்குறது கஸ்டமைஸில் நீங்கள் இந்த வால்பேப்பர் மட்டும் கிடையாது, நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன் இந்த கலரில் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட அது முதல் கொண்டே இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வேணும் அப்படின்றதுக்கோசம் பண்ணுறாங்க. மொத்தமாக இந்த வீட்டில் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் வந்து எல்லா ரூம்லேயுமே இருக்குதுங்க. பாத்ரூமை தவிர இது எல்லா ரூம்லேயுமே ஃபால் சீலிங் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா நீங்கள் வெளியே என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அங்கேயே பண்ணி வச்சிருக்காங்க. உள்ள பண்ண மாட்டாங்களா சொல்லுங்க. ஸோ அப்படியே வாங்க. இந்த ஃபேன்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீங்க. ஃப்ளாட்டை வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து இந்த டியூப் லைட்டு செட் பண்ணணும், ஃபேன் செட் பண்ணணுன்ற ஒரு விஷயமே தேவையில்லைங்க. இவங்க எல்லாமே பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் வச்சிருக்கிற பொருள் மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சாலே போதும், இது எல்லாமே ஃபினிஷிங் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க. மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க. மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு டோர் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா விண்டோ கொடுத்துருக்காங்க. விண்டோ பாருங்க எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, காத்தோட்டமும் செம்மையாக இருக்குதுங்க. சூப்பராக இருக்குது காத்தோட்டமும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 12க்கு 9 ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் வந்து அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க மக்களே. இங்கே பாருங்கள் அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இதுலேயே வந்து பேரியர் பிராண்டில் தான் எல்லாமே போட்டுருக்காங்க. ஸோ எல்லாமே பேரியர் பிராண்டில் தான் போட்டிருக்காங்க. டைல்ஸ் வந்து சீலிங் வரைக்கும் போட்டிருக்காங்க மக்களே. நிறைய பேர் வந்து சீலிங் வரைக்கும்லாம் போட மாட்டாங்க. இவங்க சீலிங் வரைக்கும் போட்டது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் எஜாஸ்ட் ஃபேன்லாம் போட்டுருக்காங்க, விண்டோஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இந்த ஸ்மெல் வர்றது எதுவுமே இருக்காது. நீங்கள் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த ரூமுக்கு மட்டும் பால்கனி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு சுவிட்சு எல்லாமே இந்த இடத்துல பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் மேட்டு பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரிலாம் வேறு எங்கேயுமே பண்ண மாட்டாங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டு தாங்க. நான் ஏன் பொறுமையாக பேசுகிறேன்னு கேட்குறீங்களா? ஏன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே அமைதியாக இருக்குது. நான் மட்டும் கத்தனா பைத்தியம் ஏதோ கத்தின்னு இருக்குதுன்னு சொல்லுவாங்களே, அதனால் நான் பொறுமையாக பேசுகிறேன். எல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே வீடுங்களாக தான் இருக்குது. ஸ்டீல் பைப் போட்டு கண்ணாடி போட்டு இருக்காங்க. டிசைன் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பெட்ரூமே சீலிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபால் சீலிங் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். ஃபால் சீலிங் போட்டு லைட்டு செட் பண்ணி ஃபேன் எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க மக்களே. அப்படியே நெக்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம் வாங்க. செகண்ட் பெட்ரூமுக்கு நீங்கள் உள்ளே வரும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்க் ஒன்று கொடுத்து கபோர்டு மாதிரி ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. கபோர்டு மாதிரி அதாவது கண்ணாடி வைப்போம்ல அது மாதிரி ஒரு கபோர்டு கொடுத்து தேவையான பொருளாக வைக்கிறதுக்கு இங்கே ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 9 ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 விண்டோ இருக்குது. அதுக்கு ஒன்று தான், இதுக்கு 2 கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா கபோர்டு எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. ஏன் இது மட்டும் 2 விண்டோ கொடுத்துருக்காங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா அதில் பால்கனி இருந்தது, இதில் பால்கனி இல்லை. இதுக்கும் வந்து ஸ்க்ரீன் எல்லாமே இந்த பெயிண்டிங் எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க. இது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. மேலே கபோர்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணி தருவாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி டிசைனில் வேணும்னு கேட்டிங்கன்னா அதே மாதிரி பண்ணி தருவாங்க. ஃபால் சீலிங்கும் பண்ணி வச்சுருக்காங்க, ஃபேனும் போட்டு வச்சுருக்காங்க, லைட்டும் போட்டு வச்சுருக்காங்க. எதுவுமே தேவையில்லைங்க. இந்த பாத்ரூம் பார்த்தீங்கன்னா காமன் பாத்ரூமாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து பேரியர் பிராண்டில் தான் போட்டுருக்காங்க. தண்ணி வருமோ? ஆமாம், தண்ணி கீழே வருது. மேலே வரும்னு பார்த்தா கீழே வருதுங்க. இங்கே பாருங்கள் மேலே சீலிங் வரைக்கும் டைல்ஸ் போட்டுருக்காங்க. எஜாஸ்ட் ஃபேன்லாம் போட்டுருக்காங்க பாருங்கள். கிராம்ப்டனில் போட்டுருக்காங்க எஜாஸ்ட் ஃபேன்லாம். எல்லாமே பிராண்டட் தான் பண்ணியிருக்காங்க பாருங்கள். லோக்கல் எதுவுமே பண்ணல. நீங்கள் அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இந்த ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து 6 யூனிட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. அதில் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் 3 இருக்குது, வெஸ்ட் ஃபேஸிங்கில் 3 இருக்குது. இதில் நீங்கள் ஈஸ்ட் ஃபேஸிங் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சீக்கிரம் வந்தீங்கன்னா மட்டும் தான் வாங்க முடியும். ஆல்ரெடி 2 வந்து சேல்ஸ் ஆகிடுச்சு. ஒன்று தான் இருக்குது. வெஸ்ட் ஃபேஸிங்கில் தான் 3 இருக்குது. நம்ம இருக்குது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கிற ஃப்ளாட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 855 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, இதோட சைஸ் வந்து 855 ஸ்கொயர் ஃபீட்டில் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55 லட்ச ரூபாய் சொல்கிறாங்க மக்களே. இது நெகஷியபிளும் பண்ணுறேன்னு இருக்காங்க. நீங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு வரீங்க நீங்கள் அப்படின்னு நேரில் வந்து கேட்டிங்கன்னா மட்டும்தான் நெகஷியபிள் பண்ணுவாங்க. இந்த ஃப்ளாட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், ஒரு மாடலர் கிச்சன், ஃபால் சீலிங்கு, ஆர்ஓ வாட்ரு, இன்வெர்ட்ரு, சிசிடிவி கேமரா. அதாவது சிசிடிவி கேமரான்றது நார்மலாக எல்லா இடத்துக்கும் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் எல்லா 2 பெட்ரூமுக்கே வந்து கபோர்டு எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. இது எல்லாமே ஃப்ரீயாக பண்ணி தராங்க இந்த ஃப்ளாட் வாங்கினீங்கன்னா. இது வந்து மாடலர் ஹவுஸ்ன்றதுனால இது ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. 3 இருக்குது இன்னும். அந்த 3ல் வந்து எதுவும் பண்ணாமல் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து இப்போவே புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. கஸ்டமைஸ் மீன்ஸ் எப்படின்னா செவுரை உடச்சி மாற்றி வைக்கிறது அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. பெயிண்டிங்கு, ஃபால் சீலிங்கு, கபோர்டு, இந்த கலர் வேணும் அந்த கலர் வேணும்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் பண்ணி தருவாங்க மக்களே. வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா ஸ்க்ரீனில் போகிற நம்பர் கால் பண்ணுங்கள். இந்த ஃப்ளாட்டை வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்களே கேப் அரேஞ்ச் பண்ணி தராங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். சீக்கிரம் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு சீக்கிரம் உங்களுக்கு எந்த ஃபேஸிங்கில் வேணுன்றதை புக் பண்ணிக்க மக்களே. கஸ்டமைஸ் பண்ணோன்னா நீங்களே கேட்டிங்களா அதுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி